ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிசி அகாடமி. டிசினா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. என் பேர் வந்து திவ்யா சந்திரா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ். வாங்க எப்படி செய்ய போறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வந்து OHP ஷீட்டு, அப்புறமா B7000 கம்மு. முதல்ல நான் 2 கட் பேங்கில் ரேப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா 8K ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்து வச்சு அதை ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷீட் வச்சு நான் ஒரு டிசைன் ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது நான் செய்கிற இந்த ஃப்ளவர் டிசைனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். 8K ஐ ஷேப் ஸ்டோன் தான் எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட எந்த ஸ்டோன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த OHP ஷீட்டில் நான் குட்டியாக ரவுண்டாக கம்மை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு எந்த குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறீங்களோ அந்த குந்தன் ஸ்டோனை இமிடியேட்டாக ஒட்டிக்கோங்க, இல்லைனா கம் போயிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க்கு செய்யும்போது ஸ்லோவாக பொறுமையாக தான் செய்யணும். ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான ஸ்டோன்ஸை நீங்கள் முதலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஸ்டோன்ஸுக்கு மேலே B7000 கம் எடுத்து ஒட்டிட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு மேலே வைக்க போகிற ஸ்டோன் வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டே போடணும். ஸ்லாண்டிங்காக பொறுமையாக ஒட்டுங்க, பார்த்து ஒட்டுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நீங்கள் பண்ணும்போது கீழே இருக்கிற 2 ஸ்டோனுக்கு மேலே நீங்கள் நடுவில் கரெக்டாக ஒட்டணும். இந்த OHP ஷீட்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 கட் ஃப்ளாட் பேங்கில் ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேங்கில் நான் வேறு எந்த டிசைன்ஸும் செய்ய போல். கரெக்டாக நீங்கள் எல்லா ஸ்டோன்ஸும் ஒட்டினதுக்கு அப்புறமா காய விட்டுடுங்க. கண்டிப்பாக ஒரு 1 டே கூட காயட்டும். நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் 1 டே காயிட்டோன்ட்டு. அப்போ பழக பழக உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் எப்போ வச்சு கட் பண்ணலான்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நான் ட்ரிம்மர் எடுத்துக்கிறேன். இப்போ அப்படி உங்ககிட்ட ட்ரிம்மர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அகர்பத்தியை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி ட்ரிம் பண்ணலாம். அகர்பத்தி வச்சு ஹீட் பண்ணும்போது உங்கள் கையோ இல்லை ஸ்டோன்ஸ்க்கோ சுட்டுக்காமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து பெய்ட் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெய்ட் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் கிளாஸ்க்கு 35+ கிளாஸஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நான் 15 கிளாஸஸ் தான் நான் கண்டக்ட் பண்ணுற பிளான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக நாலேஜ் வேணும்னா நீங்கள் அந்த பெய்டு கிளாஸஸ்க்கும் ஜாயின் ஆகிக்கலாம். இப்போ ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக தெரியும்ன்ட்டு. இப்போ நான் இந்த பேங்கில் எடுத்து B7000 கம்மை கொஞ்சம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேங்கிளோட பேர் வந்து பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினீங்கன்னா மினி கடா பேங்கிள். இன்னைக்கான உங்கள் ஹோம்ஒர்க் என்னென்னா 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் இல்லைனா 4 கட் ஃப்ளாட் பேங்கிளில் நீங்கள் செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. வேறு ஒரு மேக்கிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.